ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி தீப சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தி சரவணங்கிட்ட சொல்கிறாங்க, தீபா எங்கேயும் காணாமல் போயிருக்க முடியாது, கண்டிப்பாக அவங்களோட நர்ஸுகளுக்கு தெரிஞ்சிருக்கும், அதனால் அவங்கள விசாரிச்சா நம்மளுக்கு உண்மை தெரிஞ்சிடும் அப்படிங்கவும். அப்போ சரவணன்னு சொல்கிறாங்க, ஆமாம் கார்த்தி நீ சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. வந்ததுமே வசந்திகிட்ட கேட்குறாங்க, நீங்கள் உண்மையை சொல்லுங்கள், தீபா கண்டிப்பாக காணாமல் போயிருக்கிறாங்க, அவங்கள காப்பாற்றுனது உங்களை யாராக தான் இருக்கும், உங்களுக்கு தெரியாமல் எதுவுமே நடந்திருக்காது, அதனால தீபா பார்த்துட்டு இருந்த அந்த டியூட்டி நர்ஸை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள், அவங்க எங்கே இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அப்போ நர்ஸு வசந்தி சொல்கிறாங்க, அப்படிலாம் நீங்கள் கேட்டது நான் சொல்ல முடியாது சார் அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் அப்படின்னா நீங்கள் ஏதாவது இதுமாரி நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களை நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு நர்ஸு சொல்லவும் அப்போ சரவணன் சொல்கிறாங்க, நானே இன்ஸ்பெக்டர் தான் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே வசந்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்படி சரவணன் சொன்னதுமே வசந்தி அவங்க சக்தி விட்டு அட்ரஸை கொடுத்துருந்தாங்க. அப்போ சரவணன் சொல்கிறாங்க, சரி நம்ம அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா வசந்தி சக்திக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் சக்தியோட ஃபோன் நாட் ரீச்சபிள்ட்டு வருது. ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி வசந்தி நினைக்கிறாங்க. கார்த்தியும் சரவணன் சக்தியோட வீட்டுக்கு வந்துருந்தாங்க. அப்போ சக்தி வீட்டுக்கு வந்ததுமே கார்த்தி கவு தட்டவும் சக்தி கவு திறக்கிறாங்க. நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, தீபாவை நீங்கள் தானே காப்பாற்றிங்க இந்த உங்கள் வீட்டில் வச்சிருக்கிறீங்க அப்படிங்கவும். இதை கிட்டதுமே சக்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த விஷயம் இவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிலாம் ஒருத்தர் இல்லை சார் அப்படிங்கிறாங்க. மேடம் நீங்கள் தயவு செய்து நீங்கள் உண்மையை சொல்லுங்கள், தீபா வேறு யாரும் கிடையாது, என்னுடைய ஒய்ஃப் தான் அப்படிங்கவும். ஒருவேளை இவங்க இந்த ரவுடி அனுப்பின ஆளாக இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சந்தேகப்படுதாங்க. அப்போ அப்படிலாம் ஒருத்தர் இல்லை அப்படிங்கும்போது அப்போ சரவணன் சொல்கிறாங்க, நான் இன்ஸ்பெக்டருங்க அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே சக்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்கிறீங்க, உண்மையிலேயே நீங்கள் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கும்போது, ஆமாங்க நான் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கவும். அப்போ கார்த்தி அவங்க ஃபோட்டோ எடுத்து காட்டுறாங்க. கார்த்தியும் தீபாவும் அவங்க கல்யாண ஃபோட்டோவை எடுத்து காட்டுறாங்க. உண்மையிலேயே தீபாவோட ஹஸ்பண்டு தாங்க நான் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே சக்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. ரெண்டு பேருமே வீட்டுக்குள்ளே கூப்பிடுறாங்க. அப்போ அங்கே பார்க்கவும் தீபா மயக்க நிலைமையில இருந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு சக்தி எல்லா ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்ததுமே கார்த்தி என்னுடைய தீபா கிடைச்சிட்டா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. நீங்கள் என்னுடைய மனைவியை காப்பாற்றிருக்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் சார், ஒரு ரவுடிங்க இவங்களை கடத்துறதுக்காக வந்தாங்க, அவங்ககிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்காக தான் இவங்களை நான் எங்கள் வீட்டில் கூட்டிகிட்டு வந்தேன். ஒருவேளை நீங்களும் ரவுடிங்க அனுப்பின ஆளாக இருப்பீங்கன்னு சொல்லி தான் நான் சந்தேகப்பட்டேன் அப்படிங்கப்போ, அப்படியா நீங்கள் என்னுடைய மனைவியை காப்பாற்றி இந்த அளவுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்ததுக்கு நான் உங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு கார்த்தி பேசிகிட்டு இருக்கும்போதே, சரி சார் நீங்கள் இவங்களை தாராளமாக நீங்கள் அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தோம்னா கரெக்டாக அந்த ரவுடிங்க அங்கே வந்துருந்தாங்க. வந்ததுமே இது என்னுடைய கீதாவாக்கும், ஒழுங்கு மரியாதை இந்த கீதாவை ஒப்படைச்சிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் இங்கேருந்து போயிருங்க அப்படின்னு இந்த ரவுடி அவங்க ரெண்டு பேரையும் கார்த்தியும் சரவணன் போட்டு மிரட்டும் போது அப்போ சரவணன் சொல்கிறாங்க, நான் ஒரு இன்ஸ்பெக்டர், நீ என்னையை போட்டு மிரட்டிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லும் போது, என்னது நீ இன்ஸ்பெக்டரா, நீ யாரானாலும் இருந்துட்டு போ, ஆனால் எனக்கு வேண்டியது அந்த கீதா, அவளை நான் உயிரோடே விட மாட்டேன், என் தம்பியை தீர்த்து கட்டினவளை நான் தீர்த்து கட்டியே தீருவேன் அப்படிங்கும்போது அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, நான் சொல்கிறத கேளுங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரிக்கு இவ கீதா கிடையாது, இவ தீபா, இவ என்னுடைய மனைவியாக்கும் அப்படிங்கிறாங்க. என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து நாடகம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா, என்ன நீங்கள் என்ன சினிமா நினச்சிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி துங்கா கோவத்தோட கேட்கும்போது அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, நான் சொல்கிறத கேளுங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரிக்கு கீதான்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா, அந்த பொண்ணு கிடையாது, இவ என்னுடைய மனைவி, நான் இவளை காணலன்னு சொல்லி நான் இங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா அப்படின்னு சொல்லும் போது, இங்கே பாரு தேவலாம் இந்த மாதிரிக்கு என் விஷயத்த தலையிட்டு இருக்காத, ஒழுங்கு மரியாதை அவளை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு இங்கேருந்து கிளம்பி போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஐஸ்வர்யா அந்த இடத்துக்கு வந்துருந்தாங்க. ஒளிஞ்சு நின்று இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. பார்த்ததுமே அவங்களுக்கு ஐஸ்வர்யாக்கு தெரிஞ்சு போச்சுது, ஓஹோ இவ இருக்கிறது இங்கே தான் இருக்கிறது தீபா, அப்போ அந்த வீட்டில் அங்கே இருக்கிறது கீதா, இவங்க ரெண்டு பேரும் ஒன்று போல் இருக்கிறனால தான் இந்த மாதிரிக்கு குழப்பங்கள்லாமா, அப்போ இதனால தான் கீதாவுக்கு நம்மளை யாருன்னே தெரியல, நம்மளை கீழே தள்ளி விட்டதும் தெரியல, அப்போ இங்கே இருக்கிறது தான் தீபா, கீழே விழுந்தனால தான் இந்த மாதிரிக்கு மயக்கமான நிலைமையில இருந்துட்டு இருக்கு அப்படின்னு ஐஸ்வர்யா ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே பார்த்தோம்னா துங்கா அவங்க துப்பாக்கி எடுத்துட்டு அவங்க சுடுறதுக்காக போறாங்க. தீபாவை காப்பாத்துறதுக்காக கார்த்தி குறுக்க விழுறாங்க. இதை பார்த்ததுமே அங்கே பெரிய ஒரு ஏகப்பட்ட கலாட்டாவே நடந்துட்டு இருக்குது. இதில் துங்கா அவங்க துப்பாக்கி எடுத்து சுடவும் கார்த்தி குறுக்க விழவும் சரியா இருக்குது. அடுத்தது என்ன நடக்குன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.